Hello students, welcome to Surya Max. நம்ம ஏற்கனவே பாலினாமியல்ஸ் சாப்டரில் ஃபஸ்ட்டு 3 ஒர்க் ஷீட் அதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். இது 4th ஒர்க் ஷீட்டு. ஸோ இந்த ஒர்க் ஷீட்டை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம find the product of the following polynomials அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஆக்சுவலாக கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 மூணையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 2s are 6, 6 1 is 6 அப்படின்னு கொடுத்துடலாம். அதுக்கடுத்து வேரியபிள் யாருன்னு பாருங்கள். வேரியபிள் எல்லாமே ஏ தான், சேம் வேரியபிளாக இருக்குது, அதனால் ஏ அப்படியே கொடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வேரியபிள் எல்லாம் பவர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2 + 3 5, 5 + 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10. ஸோ இப்படி தான் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. அதே போல் கோஎஃபிஷியண்ட்டை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. இது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், எது வேணாலும் வரலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். நமக்கு எல்லாருக்கும் இன்டிஜர்ஸ் தெரியும் அப்படிங்கிறனால இது மல்டிப்ளை பண்ணுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ 2 2 4s are 8, 8 3s are 24, 8 3s are 24. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே எக்ஸ் வேரியபிள் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பவர் 1 இருக்கு, ஒன்றுமே கொடுக்கலன்னா பவர் 1 இருக்கு. இங்கே எக்ஸ் பவர் 1, எக்ஸ் பவர் 1, எக்ஸ் பவர் 2ன்னு இருக்கு. அப்போ இந்த பவர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. இங்கே ஒரு பவர் 1 இருக்கு, இங்கே ஒரு 1 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு. அப்போ 1 + 1 + 2 = 4. அப்போ எக்ஸ் பவர் 4 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். அதுக்கடுத்து ஒய்யோட பவர் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணலாம். இங்கே ஒய் வேரியபிளும் இருக்கு. ஒய்யோட பவர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொடுக்கலன்னா இங்கே 1 இருக்கு. ஸோ இங்கேயும் 1 தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இருக்குது. அப்போ 1 + 1 + 3 போட்டோம்னா நமக்கு டோட்டலாக 5. ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. 7 கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 7 5s are 35. நெக்ஸ்ட் m பவர் 4 m ஸ்கொயர் இருக்கு. அப்போ m பவர் இந்த ரெண்டு பவரையும் ஆட் பண்ணினா 6 வந்துடும். அதே போல n இருக்கு, n-க்கு பவர் பார்த்தீங்கன்னா 5 and 3 ரெண்டு பவரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 5 + 3 8 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் -2 multiplied by 3 is -6. 2 3s are 6, சிங்கிள் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வந்துடும். அடுத்து பாருங்க, m பவர் 5 m பவர் 6 இருக்கு, m கொடுத்துங்க. அடுத்து n வேரியபிள் இருக்கு, n கூட கொடுத்துங்க. m-ஓட பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 11 வந்துடும். n-ஓட பவர் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 5 + 4 பார்த்தீங்கன்னா நமக்கு 9 அப்படின்னு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பாருங்க, 2 2 3s are 6 இருக்கும்பா. நெக்ஸ்ட் m3, இங்கே பவர் 1 இருக்கு. அப்போ m வேரியபிள் தான், வேரியபிள் நீங்கள் கொடுத்துருங்க. இங்கே ரெண்டு பவரையும் ஆட் பண்ணினா 3 + 1 4 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் பிராக்கெட் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் கிடையாது, இன்டிஜர்ஸ்க்காக ஒரு பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி நம்ம இன்டிஜர்ஸ் சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு இன்டிஜர் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பிராக்கெட்டில் ஹோல்டு பண்ணுவாங்க. -3 × 4 is -3 4s are 12, 3 4s are 12. ரெண்டு எக்ஸ் வேரியபிளையும் மல்டிப்ளை பண்ணினா பவர் 1 பவர் 1. அப்போ நம்ம எக்ஸ் வேரியபிளோட பவர் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பவர் 2 ஆட் ஆகும். ஸோ பவர் 2 கிடைச்சிரும். அதே போல் ஒய் ஸ்கொயர் ஒய் ரெண்டுமே இருக்கு. ஒய் பவர் இங்கே பவர் 2 இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா பவர் 1 இருக்கு. ஒரு பவர் 2 இருக்கு, உள்ள 1 இருக்கு. 2 + 3 பார்த்தீங்கன்னா 2 + 1 is 3, பவர் 3. இப்படி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். உங்களோட நான் கொடுத்துருக்கிற ஒர்க் ஷீட்டில் உங்களோட ஆன்சரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.4ல் ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப், சேம் ஹெட்டிங்கில் தான் இருக்குது. ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப், அதே சேம் ஹெட்டிங்கு. கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7, 3 2s are 6. இங்கே பவர் 1 இருக்கு, எக்ஸோட பவரை ஆட் பண்ணிங்கன்னா பவர் 3 கிடைச்சிரும். ஒய்க்கு நீங்கள் பவர் எடுத்தீங்கன்னா ஒய் பவர் 4 அப்படின்னு கிடைச்சிரும். பவர் இங்கே 1 and 3 ரெண்டு ஆட் பண்ணால் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 4 3s are 12. எக்ஸ் வேற யாருமே இல்லை, யாருமே இல்லைன்னா எக்ஸ் 1 இருந்தால் அதை மட்டும் கொடுத்துருங்க. ஒய் கூட பேர் கிடையாது, அந்த ஒய்யை நீங்கள் அப்படியே கொடுத்துருங்க. அவ்வளோதான், அதில் வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, 4 இருக்காரு, -3 இருக்காரு, இங்கே 2 இருக்காரு. 4 4 3s are 12, 12 2s are 24.
4 4 3s are 12, 12 2s are 24 அப்படியே கொடுத்துருங்கப்பா. நமக்கு இங்கே ஒரே ஒரு சிங்கிள் மைனஸ் இருக்காரு, இன்டிஜர்ஸ் மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும். அங்கே என்ன ரூலோ அதே ரூலை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இங்கே எக்ஸ்ஒய் வேரியபிள் இருக்குது, இங்கே எம்என் இருக்குது, இங்கே பிக்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியபிள்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை. இங்கே இது போல் நமக்கு 2 எக்ஸ் இருந்ததுன்னா பவர் ஆட் பண்ணலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸு ஒய் எம்என் பிக்யூ இருக்கிறதுனால நம்ம அப்படியே கொடுத்துடலாம். என்னென்ன இருக்கோ அப்படியே கொடுத்துருங்க. இதுக்கு பேர் இருந்ததுன்னா நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். பேர் இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட வேண்டியதுதான். இங்கே கூட பாருங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்டு ஒய் மட்டும்தான் இருந்தது, நம்ம எக்ஸ் ஒய்யை அப்படியே எடுத்து போட்டுட்டோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு பேர் கிளியராக இருக்குது. ஒன்றுமே கொடுக்கலன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1 இருக்குது. இதுதான் மீனிங். ஸோ 1 × 1 × 1 இஸ் 1. 1 போடலாமா? போடலாம். போட்டாலும் தப்பு இல்லை, போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வேரியபிள் பார்த்தீங்கன்னா எம். ஸோ இங்கே எல்லாமே எம்மாக இருக்கிறதுனால எல்லா பவரையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 2 + 3 5, 5 + 4 இஸ் 9. இது போல் கொடுத்துருந்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். இது ஜஸ்ட் m⁴ நம்ம எழுத முடியும். ஓகே, ரெண்டுமே கரெக்டு தான். பட் இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கொடுக்கறதோட இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். போத் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எல்லாமே எக்ஸ் வேரியபிள் தான். அப்போ நமக்கு எக்ஸ் தான் கிடைக்கும். இங்கே எல்லாமே 1 இருக்குது. இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் கொடுத்த மாதிரி எல்லா இடத்துலையும் இங்கே 1 1 1ன்னு இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. நம்ம ஜஸ்ட்டு எக்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸ் வேரியபிள் 4, இங்கே ஒரு 3 7 8 9, இங்கே ஒரு 1 இருக்குது 10, x⁴10 அப்படின்னு கொடுத்துருந்தா ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ பவர் 4, இங்கே ஒரு 3 இருக்குப்பா, 7 8 9 அண்டு +1 10. ஸோ இது போல் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொடுத்த ஒரு ஷீட்டில் இந்த ஆன்சரை செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா சேம் 6.4 தான் கொடுத்துருக்கோம். எக்ஸசைஸ் 6.4, எக்ஸசைஸ் 6.4 சேம் ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப், அதே மல்டிப்ளிகேஷன் சேம் ஹெட்டிங் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ p² q², கோஎஃபிஷியன்ட்டே இல்லைன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஒன்றுமே கொடுக்கலன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இது போல் கோஎஃபிஷியன்ட் இல்லாமல் இருந்தால் அங்கே 1 இருக்கிறதா மீனிங். அங்கே எதுவுமே இல்லைன்னுலாம் நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். அங்கே 1 இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அதெல்லாம் போடணுமா? அதெல்லாம் போடணுங்கிற அவசியம்லாம் நமக்கு எதுவும் கிடையாது. டைரெக்டாக நாங்கள் p², இங்கே பார்த்தீங்கன்னா p இல்லை, அப்போ p² நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம். பட் க்யூவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 இடத்துலையும் q மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ q பவர் 2 பவரையும் நீங்கள் ஆட் பண்ணோம்னா நமக்கு 5 கிடைச்சிடும். நமக்கு நெக்ஸ்ட் ஆருக்கு பேர் இல்லை, அதனால r³ நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கே கோஎஃபிஷியன்ட் 2 இடத்துலையும் 1 தான் இருக்குது. இங்கே 2 இடத்துலையும் 1 தான் இருக்குது. 1 × 1 இஸ் 1. பொண்ணு கொடுக்கலாம், கொடுக்காமலும் விட்டுறலாம். அதனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பியோட பவர் 2யுமே ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 2 + 3 5 கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு க்யூவுக்கு செக் பண்ணி பாருங்கள். க்யூ பவர், ஸோ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 3 இருக்குது. 2 ஆட் பண்ணிங்கன்னா 5 கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ஆரோட பவர் எடுத்துங்கப்பா. ஸோ ஆர் பவர், இங்கே ஒரு 2 இருக்காரு, இங்கே ஒரு 5 இருக்காரு, இங்கேயும் 5 கிடைச்சிரும். தட்ஸ் ஆல். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம இது போல் சால்வ் பண்ணியிருந்தா ஆன்சர் இஸ் கரெக்ட். கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க, கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்குறாங்க, இருந்தால் மல்டிப்ளை பண்ணுங்க. கோஎஃபிஷியன்ட்டே இல்லைன்னா இது போல் 1 இருக்கிறதா நாம் மீனிங் எடுத்துக்கணும். கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க, கோஎஃபிஷியன்ட் இருக்கு. ஸோ அப்போ 2 3 4 மல்டிப்ளை பண்ணினா 4 3s are 12, 12 2s are 24, 12 2s are 24, சாரி 24 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேரியபிள் எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே பவர் 1 இருக்கு, 1, இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு. எல்லா பவரையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ஆஃப் பவர் 4, x⁴5, சாரி 2 + 1 எல்லா பவரையும் ஆட் பண்ணினா நமக்கு டோட்டலாக 5 வந்திருக்கு. அதே போல் ஒய் வேரியபிள் பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இல்லை. இல்லைன்னா அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. இங்கே யார் பவர்? பவர் 1, y பவர் 1, y பவர் 1, இங்கே y பவர் 3. இப்போ 2 பவரையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 4 கிடைச்சிருக்கும். 3 + 1 is 4. இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும். தென் த லாஸ்ட் கொஸ்டின், இதில் பாருங்கள், -4 அண்டு -2 ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 2 மைனஸும் மல்டிப்ளை ஆனால் நமக்கு தெரியும் ப்ளஸ் வரும் அப்படிங்கிறது தெரியும். தென் 4 2s are 8 அப்படின்னு வரும். இன்டிஜர்ஸில் நம்ம என்ன மல்டிப்ளிகேஷன் ரூலோ சேம் ரூல் தான் அங்கே பாலினாமியல்லையும் அப்ளை பண்ண போகிறோம். லீனியர் ஈக்குவேஷன்லேயும் அதே ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதுதான் பண்ணோம். இதுக்கு மேலேயும் நம்ம அதுதான் பண்ண போகிறோம்.
நெக்ஸ்ட் இங்கே பாருங்க m பவர் 1 இருக்காரு, இங்கே m பவர் 2 இருக்காரு. அப்போ இந்த ரெண்டு பவரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா m பவர் 3 m கியூப் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்க n-க்கு பவர் 1 இருக்கு, இங்கே 3 இருக்குது. அப்போ இந்த ரெண்டு பவரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா n பவர் 4 n பவர் 4. ஸோ ரெண்டு பவரையும் நம்ம ஆட் பண்ணி போகிறது தான் இங்கே வேலை. மல்டிப்ளிகேஷன் வந்ததுன்னா பவரை நம்ம ஆட் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்ம மூவ் பண்ணலாம். அடுத்த பேஜில் 6.4 6.5 வந்துருச்சு. அடுத்த எக்ஸசைஸ் 6.5. இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒர்க் ஷீட்டை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற ஆன்சரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம டவுட் கிளியர் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.